வணக்கம் மக்களே. இந்த மாதிரி சம்பவத்தை கேட்குறப்பயாகட்டும் பார்க்குறப்பயாகட்டும் என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா, இப்போ இருக்க சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குங்க, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையுமே கண்டிப்பாக எழுமோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்குறப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஆகட்டும் பேசும்போதாகட்டும் ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைஞ்சும் அவளுக்கு வச்சு வாழ தெரியல. இன்னொரு சைடு அந்த பையனுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சும் அவனுக்கு அந்த புள்ளைய வச்சு வாழ தெரியல. இதை ஏன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட மாட்டாங்களா, ஸோ லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நமக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருந்தா அதை எப்படி ஒரு நல்லதாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாகவே யோசிப்பாங்கங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவத்தை கேட்க ஒவ்வொருத்தருமே நான் சொன்ன விஷயத்த தான் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்ரைமை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும், இனிமே இந்த மாதிரி ஒரு நல்ல கணவருக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான க்ரைமை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நபரோட பேர் சீதாராம். இவர் ஆந்திர பிரதேச மாநிலம் மார்க்காபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர். இவருக்கும் நந்தியாலா பகுதியை சேர்ந்த ரேணுகா அப்படிங்கிற பெண்ணுக்கும் 2018 வருஷத்தில் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரேணுகாவும் சீதாராமனும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா தம்பதிகள் மாதிரியே இவங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்குங்க. இவங்க வாழ்க்கைக்கு சாட்சியாக இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா சீதாராம் இன்னுமே சந்தோஷமாக தன்னோட ஒய்ஃப் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சீதாராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. இவருக்கு மாதம் 2 லட்சம் சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு தன்னோட ஒய்ஃபையும் சரி தன்னோட பிள்ளைகளையும் இவர் ரொம்ப சந்தோஷமாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே பல வருஷங்களாக இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் சரியாக February 9, 2026 அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது எப்பவும் போல் வேலைக்கு போகக்கூடிய இந்த சீதாராமன் அன்னைக்கு வீட்டிலேருந்து போனவர் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. தன்னோட பையன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதாராமோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பதறி போயிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சீதாராமோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எப்பயுமே இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டார். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. இவங்க ஒய்ஃபும் அதே மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அடுத்ததாக இவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனதுனால ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி சீதாராம் வேலைக்கு வரவே இல்லை, கொஞ்ச நாளாகவே அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார், எதனாலன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்ததுக்கும் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளாகவே அவன் ஒரு மாதிரி தான் இருந்தான். ஏன் என்னன்னு கேட்டால் எந்த ரீசனுமே சொல்லலை. இன்றைக்கி வேலைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா சர்க்கிள்லையுமே விசாரித்ததுக்கப்புறமா சீதாராமனை தேட முடியலை அப்படின்றதுனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே அவர் காணாமல் போன அன்னைக்கு போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான தகவல் கிடைக்கிது. அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான உசைன் சாகர் அப்படிங்கிற ஏரியில் ஒரு சடலம் மிதக்குது அப்படிங்கிற தகவல் தான் போலீஸ்க்கு கிடைக்கிது. மேபி மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய இந்த நபராக கூட இருக்கலாமோ, இல்லை வேறு யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் காணாமல் போனதாக சொல்லக்கூடிய இந்த நபர், அதாவது இந்த சீதாராம் தான் அந்த ஏரியில் சடலமாக கிடக்குறாங்க அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் இது என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுட்டு கூடுதல் விசாரணையை நடத்துகிறப்ப தான் அவர் அந்த ஏரியில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது.
அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் கூட அவர் சூசைட் பண்ணதாக தான் வந்திருக்கு. மற்றபடி யாரும் அவரை கொலை பண்ணதாவோ இல்லை கொலை பண்ணி தூக்கி வீசினது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அட்டாப்சிலேயும் கிடைக்கல. ஸோ அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு தற்கொலை வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. கூடவே வந்து இவர் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணையை நடத்திக்கிட்டு தாங்க இருந்திருக்காங்க. ஸோ இவர் February 9 அன்னைக்கு தான் இவரோட சடலம் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அதுக்கான விசாரணைகள் வந்து போயிட்டு தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கேஸ் ஏன் இவ்வளோ பரபரப்பாச்சு அப்படின்னா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க, அதுவும் ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபுக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா இவர் 2 லட்சம் சம்பளம் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபையும் சரி பிள்ளைங்களையும் சரி நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ விசாரித்த வரைக்குமே ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறார் அப்படின்னா ஸோ என்ன ஒரு மனநிலையில் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் யோசிக்கணுமா இல்லையா? ஆனால் இந்த சீதாராம் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ரேணுகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு சுத்தமாக இல்லைங்க. அவங்க எப்பயும் போல் அவங்க வேலை என்னென்ன செய்வாங்களோ அதை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் சீதாராமோட அம்மா அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் இப்படி திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டான், ஸோ என்ன ரீசன்னு தெரியல, இவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து இத்தனை மாதமாக யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ரேணுகாவோட நடவடிக்கைகள்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கணவர் செத்துட்டானா ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த லேடி இருந்திருக்கு. ஸோ இதனால் இந்த சீதாராமோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மருமகளாக இருக்க ரேணுகா மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கணவர் இறந்தும் இவ்வளோ நாள் ஆகுது, ஸோ இறந்ததுக்கப்புறம் இவ எப்படி சந்தோஷமாக இருக்கா, அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீதாராமோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் போலீஸ்க்கு போயிட்டு தன்னோட மருமகளான ரேணுகா மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா பையன் இறந்ததுக்கப்புறமா அவள் இறந்த ஒரு விஷயம் கூட அவள் யோசிக்க மாட்டேங்கிறா, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கா, அதனால் நீங்கள் இந்த கேஸை இன்னும் டீப்பாக விசாரிக்கணும் சார், என் பையன் செத்து போனதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி போலீஸ்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேபி வந்து இந்த சீதாராமனும் ரேணுகாவும் இருந்த வீட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ரேணுகாவை விசாரித்தா ஒரு வேளை ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, சீதாராமனும் ரேணுகாவும் இருந்த அந்த வீட்டில் வந்து முக்கியமாக அவங்களோட ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுற சமயத்தில் தான் போலீஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சீதாராமன் இருக்கா இல்லையா, அவர் 19 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. ஸோ அந்த கடிதம் தான் இப்போ ரொம்பவே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் சூசைட் பண்ணிக்கிட்டப்போ கூட பெருசாக இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலை. என்றைக்கு இந்த 19 பக்க கடிதம் கிடச்சதோ ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் ஆந்திரா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே ரொம்ப பரபரப்பான ஒரு கேஸாக வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த லெட்டரில் தான் இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு விஷயம் தனக்கு நடந்துச்சு, ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா என்னென்ன விஷயம்லாம் நடந்தது, இப்போ நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த கடிதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நியூஸ்லேயும் சரி வெப்சைட்ஸ்லேயும் சரி கொடுத்துருக்கக்கூடிய விஷயந்தாங்க. இப்போ போலீஸ்க்கு இதுதான் ஒரு முக்கிய எவிடன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அந்த லெட்டரில் சீதாராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2018 எனக்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ ஆரம்பித்தோம், எங்களுக்கு 2 குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் என்னோட ஒய்ஃபு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு உண்மையாக இல்லை, அவர் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரேணுகாவுக்கும் இந்த சீதாராமுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரேணுகாவுக்கு 3 ஆண்கள் கூட திருமணத்தை மீறின ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெட்டரில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தர் கூட இந்த ரேணுகா தனிமையில் இருந்தப்போ அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு காதலன் கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நபரோட பேர் ரமணா ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரமணா ரெட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரேணுகாவும் இன்னொரு நபரும் தனிமையில் இருந்த அந்த வீடியோவை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து வைரலாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சீதாராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரமணா அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட வந்து நீ இந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணு, ஸோ இந்த வீடியோ வெளியில் வந்து வைரலாச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப வந்து அசிங்கம், எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஸோ அவள் செஞ்ச தப்பை கூட நான் மன்னிச்சிட்றேன், வீடியோவை நீ டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமணா ரெட்டி கிட்ட வந்து அவர் கேட்குறாரு.
இந்த சமயத்தில் இந்த ரேணுகாவையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு தான் அந்த ரமணா ரெட்டி கிட்ட வந்து சீதாராம் வந்து இந்த மாதிரி நீ வீடியோவை வந்து டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ரமணா ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பூச்சிக்கொல்லு மருந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து குடிச்சு தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசி எந்த இதுவுமே இல்லை, என்னால் நீக்க முடியாது அந்த மாதிரி அவங்க பண்ணவும் இந்த சீதாராமனும் ரேணுகா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சமயத்தில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த யாருமே இந்த விஷயம் தொடர்பாக இந்த சீதாராமனை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்த அந்த தற்கொலைக்கான கடிதத்தில் அவர் சொல்லியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு இவங்க இந்த ரமணா ரெட்டி கிட்ட போயிட்டு வீடியோவை டெலீட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் இவங்களை சமாளிக்கிறதுக்காக தான் அந்த ரமணா ரெட்டி வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரமணா ரெட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த நபர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா திரும்பவுமே அந்த வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்த இந்த ரேணுகா என்ன அப்படின்னா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதாவது தப்பு பண்ணிட்டோம், ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டதாகவும் அவரோட லெட்டரில் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் இந்த சீதாராமனும் இன்னொரு பக்கம் அந்த ரேணுகா 2 பேருமே இந்த வீடியோ ரிலேட்டடாக வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் இந்த விஷயம் தொடர்பாக யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த ரேணுகா வீட்டில் காணாமல் போயிடுறாங்க. அப்போ வீட்டில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு ஒருவேளை இந்த ரமணா ரெட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதாராம் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக வந்து இந்த ரமணா ரெட்டி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது தன்னோட ஒய்ஃபான ரேணுகா அங்கே வந்து இருக்காங்க. அங்கே இந்த ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா ரமணா ரெட்டி கூட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உடனடியாக இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணு, இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்குவேன், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ரமணா ரெட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி குடிச்சிருக்கான். கூடவே இந்த ரேணுகாவும் அதை வாங்கி குடிச்சு 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சிட்டு அந்த இடத்துல விழுந்ததை பார்த்த சீதாராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் காப்பாற்றணும், முக்கியமாக தன்னோட ஒய்ஃபான ரேணுகாவை காப்பாற்றணுமே அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா தன்னோட ஒய்ஃபு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு வந்தால் அவள் திரும்பவும் இதே மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்ச சீதாராம் தன்னோட ஒய்ஃப் மேலே வச்ச பாசத்துக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கா ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஒரு 2-3 மாதம் அங்கே இருந்தா அப்படின்னா அவள் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நார்மலாக வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்தால் இதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அவள் வேறு ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே யோசிச்சு தான் இப்படி அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சு பாருங்களே, தன்னோட ஒய்ஃபு தனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கா. அது வந்து மாஃபிங் பண்ண வீடியோலாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. அந்த நபர் கூட தனிமையிலேயே இருந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து வைரல் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்ததும் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஒய்ஃப் மேலே கோவப்பட்டு இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன், நீ போ, இல்லைனா பிரிஞ்சு போகலாம், இல்லை வேறு ஏதாவது முடிவெடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த சீதாராம் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஒய்ஃபு தப்பு பண்ணிட்டா, சரி நம்ம அவளை மன்னிச்சிடலாம், திரும்பவும் அவ கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிருக்காரு. அதனால தான் அந்த பொண்ணை வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கும் அனுப்பியிருக்காரு. ஒரு 2 மாதம் கழிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃபான ரேணுகாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நடந்தது நடந்துருச்சு, ஸோ இனிமேல் எல்லா விஷயமும் நார்மல் ஆயிரும், இனிமேல் தன்னோட ஒய்ஃபு தனக்கு உண்மையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து யோசிச்சிருக்காருங்க. இப்படி இந்த நபர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தாங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ரேணுகா தன்னோட 3 வயசு பையனை வீட்டிலையே விட்டுட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோவில் ஏறி போகும்போது அவங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சாரியை எடுத்து ஒரு முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டாங்க. தன்னோட மூஞ்சை வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரும் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்கங்க. அந்த கடை என்ன அப்படின்னா சிம் கார்டு வாங்கக்கூடிய கடை. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சீதாராம் வந்து அவங்களுக்கு ஃபோன் கொடுக்காம இருந்திருக்காரு. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு இன்னொரு சிம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கூடவே இவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த ரமணா ரெட்டி வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அந்த நபர் கூட இவங்க பேசிட்டும் இருந்திருக்காங்க.
இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 வயசு பையன வீட்ல வச்சு பூட்டிட்டு இந்த லேடி ஒரு ஆட்டோல ஏறி போனாங்கன்ட்டு. ஸோ சிம் கார்டு வாங்க போனவங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு 8 நாள் ஆகியும் அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு, அவர் எழுதின அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இந்த சீதாராம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாரு. அவ தப்பு பண்ணா, நம்ம மன்னிச்சு தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அவள ஏத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். திரும்பவும் இந்த மாதிரி பையன வீட்டுக்குள்ள வச்சு சின்ன பையன் அதுவும், அந்த பையன பூட்டிட்டு இவ போறா அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு கவலைப்படவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃபு தன்னை யோசிக்காம தனக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவர் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வாழணும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் தனக்கு எவ்வளோ அவமானம், இப்படி ஒரு துரோகத்தை தாங்கிட்டு தன்னால் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரில் அவர் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வீட்டிலேருந்து காணாமல் போயிட்டு உசைன் சாகர் அணையில் குதித்து தற்கொலையை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது கூடவே இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேடி 3 நபர்கள் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லா விஷயமுமே ஒரு கணவருக்கு தெரிய வந்தது தான் அவரோட இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த லேடி வந்து ஒரு நபர் கூட அந்த மாதிரி இருந்ததை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீடியோ காலில் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து அவர் பார்த்துருக்காரு. கூடவே வந்து எல்லா விஷயமும் வந்து நடந்துருச்சு. இனிமே தன்னோட ஒய்ஃப் தனக்கு உண்மையாக இருப்பான்னு நினச்சி தான் அவர் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க சொல்லாமல் வீட்டிலேருந்து போயிருக்காங்க. 8 நாள் ஆகியும் வீட்டுக்கு வரல. ஸோ இதுக்கப்புறமாவும் இப்படி ஒரு ஒய்ஃப் கூட வாழணுமா, இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் இனி தாங்கிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லேருந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த விஷயத்த ஷார்ட்டாக வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆற்றுல வந்து அவர் குதித்து தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. இந்த லெட்டர் போலீஸோட கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சீதாராமோட தற்கொலைக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய அவரோட மனைவியான ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே அவங்க கூட இருந்த அந்த இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் இந்த ரமணா ரெட்டியை அரெஸ்ட் பண்ணுறதுல போலீஸ் ரொம்பவே மெத்தனமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதாராமோட அம்மா அப்பா அவங்க பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னோட பையன் இறந்து போயிட்டு 3 மாதம் ஆகுது. ஆனால் போலீஸ் அவனோட இறப்புக்கு காரணமாக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ மெத்தனம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அரெஸ்ட் பண்ணவங்க கிட்ட நடத்துகிற விசாரணையோட முடிவில் தான் என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சலை இந்த சீதாராம் அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த சம்பவம் வந்து ஆந்திரா முழுக்க ரொம்பவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஒருவேளை இந்த ரேணுகா இருக்காங்க இல்லையா, இவங்களோட நடவடிக்கைகளில் வரக்கூடிய மாற்றத்தை இந்த சீதாராமோட பேரண்ட்ஸ் கவனிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் எதனால் இறந்து போனார், ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 19 பக்க கடிதத்தை அவர் எழுதி வச்சுட்டு போகிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலில் இருந்திருப்பார். ஸோ எந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பார். ஸோ நார்மலாக இருக்கிறவங்க சொல்லலாம், எங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தற்கொலை அப்படிங்கிறது தான் காரணமாக அமையாது. ஸோ இதுக்கு வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவர் பிள்ளைங்க கூட தனியாக வாழ்ந்துருக்கலாம், நல்ல சேலரி இருக்குது, நல்ல ஒரு லைஃப் இருக்குது, ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த ஒரு கஷ்டத்தை அந்த ஒரு மன உளைச்சலை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டைமில் அவர் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம நிறைய சஜஷன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயம்னால அவர் எதனால் இறந்தார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஒரு வேளை தெரியலை அப்படின்னா ரேணுகா அப்படிங்கிறவங்க இன்னுமுமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த க்ரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா 3 பேர் கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்ச கணவர் அவங்க எல்லா தப்பையுமே மன்னிச்சு மறந்து திரும்பியும் அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. இந்த லேடி நினச்சிருந்தா அவங்க செஞ்ச தப்பை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அவரோட வாழ்ந்துருக்கலாம். இல்லை எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிருந்தா அவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஸோ அது எதையுமே பண்ணாமல் தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம், 2 பிள்ளைங்க இருக்குது அவங்கள பற்றி யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க எதை பற்றியுமே யோசிக்கலை, அவங்க சந்தோஷத்தை மட்டும் நினச்சதுனால இன்றைக்கி இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இந்த லேடிக்கும் சரி இவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இல்லையா
அவங்களுக்கும் என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை பார்க்குற அடுத்தவங்க இந்த மாதிரி தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த மாதிரி இன்னொரு க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாங்க. நன்றி.